சொல்றேன்னா இப்போ சென்னை ஆரம்பிச்சு. ஏன்னா சஞ்சு அண்ணா இருக்கிறதுனால தலையும் ரொம்ப பிடிக்கும், நம்ம தோனியை ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் டிரைவர் நான் மும்பைக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, இப்போ எல்லா டீமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆர்சிபி கப் அடிச்சிருக்காங்க, எல்லா டீமும் ரொம்ப பிடிக்கும். கட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க வர்ற இது எத்தனாவது டே இங்க ரீச் பண்ணிருக்கு? 28வது நாள் தான் இங்க ரீச் ஆயிருக்கு. நான் 20 நாள் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி மசில் பெயின் இன்ஜுரி ஆச்சு. என்கிட்ட டாக்டர் 2 மாசம் ரெஸ்ட் எடுத்து சொன்னாரு. 3 மாசம் தான் சொன்னாரு. நான் 2 மாசம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணி 2 மாசம். How it's possible but this man make it possible. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது நான் ஓட்டி பார்க்கலாமான்னு கேட்டேன். கண்டிப்பா உங்களால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாப்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முடியாது, ஏன்னா நான் 12 வருஷமா இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வீல் இல்ல. சரி, நான் ஆன்சர் பிடிச்சிருக்கேன். அவரு அந்த வெயிட்டை லோட் பண்ணி கரெக்டான பேலன்ஸ்ல வச்சு அவர் ஓட்டுறாரு. பட் இதை நம்மளால இதை நிப்பாட்ட கூட சென்ஸ் பண்ணி பிடிக்க முடியல. இதுல டோட்டல் லக்கேஜ் வெயிட் எவ்வளவு இருக்கும்? 30 கிலோ இருக்குண்ணா. 30 கிலோ பேலன்ஸ் பண்ணி இந்த ஒன் வீல்ல ஆமா, ஸ்டார்டிங் பண்ணும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் அது அவ்வளோ ஃபீல் ஆகாது. ஏன்னா ஸ்ட்ரைட் ரோட்ல ஓட்டுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நடுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் வரும். இப்போ ஹிப்ல ஸ்ட்ரெயின் வரும். ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு விண்டை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டீங்களா வந்த பாதையில? நான் வந்த பாதையில ஃபேஸ் பண்ணதில்ல. இதுக்கு முன்னாடி நான் லடாக் போனேன். அங்க இந்த மாதிரி விண்டு கிடைச்சது. அங்க நான் அடிப்பட்டேன். எப்படி கீழே விழுந்துட்டீங்களா? செம்ம காத்தடிச்சது. அது சாண்ட் விண்ட், மண்ணோட சேர்ந்து வந்தது. அதனால ஐஸ் ஓபன் பார்க்க முடியாதனால ஓட்ட முடியாது, டிரைவிங் கஷ்டம். ஆமா, அங்க ரொம்ப கோல்டா இருந்ததுனால நான் தண்ணி கூட குடிக்கல, டிஹைட்ரேட் ஆச்சு. இந்தியன் ஆர்மி தான் என்ன காப்பாத்தினாங்க. அங்க யாரும் போக மாட்டோம், வர வண்டி கூட இருக்காது. தான் என்ன தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 2 நாள் 3 நாள் நான் அவங்க கூட தான் தங்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்குலாம் போயிடுச்சு. இப்ப அடுத்து இந்த விண்டை எந்த மாதிரி பாக்குறீங்க? இது டிரைவ் பண்ண பாசிபிள் இருக்குதா, இல்ல அந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க தான் ஹேண்டில் பண்ண முடியும்? பாசிபிள் தான். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சின்னதா இருக்கு, ஸ்பேஸ் போறது சின்னதா இருக்கு. இப்போ காத்தடிக்கும் போது எனக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால நிப்பாட்டி தான் போக முடியும். போற வழிக்கு மெதுவா தான் போகுது. இந்த ஸ்பைஸ் கம்மியா இருக்கிறதுனால மெதுவா தான் போகும். இந்த ஃபுட்பாத் நல்லா இருந்தேன்னா நான் இதுக்கு மேலதான் ஓட்டிருப்பேன். ஆனா இது இல்ல. ஆமா, அங்க கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் இது மாதிரி இருக்கு. இது மாதிரி தெரியுது, இங்க பாத்தீங்கல்ல நீங்க. அதனால இதுல ஓட்ட முடியாது. இப்ப தமிழ் முன்னாடியே நல்லாவே தெரியுமா, இல்ல இப்ப இந்த டிராவல்ல தமிழ் நிறைய கத்துக்கிட்டீங்களா? தமிழ் நான் எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்தே தமிழ் மூவி நல்லா பார்ப்பேன். எனக்கு நல்லா பிடிக்கும் தமிழ் மூவிங்க. அப்ப தமிழ் மூவில உங்களுக்கு யார் ஆக்டர் பிடிக்கும்? எல்லா ஆக்டர்ஸுமே பிடிக்கும். இல்ல பர்டிகுலரா யாராவது ஒரு மெம்பர்? எல்லாருமே இண்டிவிஜுவலா டேலண்டானவங்க தான். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். தலை பிடிக்கும், அந்த மாதிரி விஜய் அண்ணா பிடிக்கும், சூர்யா அண்ணா, தனுஷ் அண்ணா. ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம தோனி இருக்கு, சச்சின் இருக்கு, விராட் கோலி. ஆமா, எல்லாரும் விராட் கோலியும் பிடிக்கும். எனக்கு ஃபிட்னஸ் கிரிக்கெட்டர் ரோஹித் சர்மா எல்லாமே இருக்கும். எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் சேட்டா சஞ்சு சேட்டா அவங்கள சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம ஊர் தானே. சஞ்சு சேட்டா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. அவருக்கு எஃபோர்ட் கிடைக்கிற டைம்ல கொஞ்சம் நான் கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க சென்னையில வந்ததுல, சிஎஸ்கே டீம்ல வந்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கொஞ்சம் வெயிட் தான் இல்ல, எல்லாமே டென்ட் எல்லாம் உள்ள இருக்கு, எல்லாம் இருக்கு. சாப்பாடு இங்க சில இடத்துல எப்படின்னா பம்புல டென்ட் போட அலோட் பண்ண மாட்டேங்குது. அந்த டைம்ல மட்டும் நைட்டு ஓட்டுறது. நைட் ஓட்டுறது சிரமமா இருக்கும்ல வண்டி ஓடுறதுனால? இல்ல, என்கிட்ட லைட் எல்லாம் வச்சிருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. ஆனாலும் கொஞ்சம் ஏன்னா காலையில இருந்தே ஓட்டுறேன், நைட்டு ஓட்டுறோம்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால தான் நான் காலையிலேயே மத்தியானம் கூட ஓட்டிகிட்டே இருக்கு. வெயிலையும் ஓட்டுவேன். கொஞ்சம் இது எப்படி பழகுனீங்க நீங்க? நான் 12 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். என் அண்ணாவும் இந்த ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. எனக்கு 2 அண்ணா, மொத்தமா 3 அண்ணா இருக்காங்க. அதுல 2 பேரு இந்த பைக் ஸ்டண்ட், சைக்கிள் ஸ்டண்ட் ஃபீல்ட்ல தான் இருப்பேன். அப்ப அவங்கள பார்த்துட்டு தான் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எத்தனை அடிகள்லாம் மட்டும் இருக்கும்ல?
ஆமா இதுல ஏன்னா முட்டுக்கு கீழே தான் அடிபட்டிருக்கு. ஆனாலும் அவ்வளோ எல்லாம் படல. எனக்கு வந்து அடிபட்டது வந்து ஃபுட்பால் விளையாடும் போது தான் நிறைய பட்டிருக்கு. இது பண்ணும்போது அவ்வளோலாம் பட்டினது இல்லை. ஏன்னா சின்ன காயங்கள் மட்டும். நாம எல்லாமே போட்டு தான் பண்ணுவேன். ஹெல்மெட், சரி. அந்த மாதிரி ஜாக்கெட், பேட், பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணுவேன். அதனால எதுவும் ஆகாது. ஆனா ஃபுட்பால் தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆயிடுச்சு. காலெல்லாம் அடிபட்டு லடாக் கேரளாவுல இருந்து எத்தனை நாள்ல போனீங்க? 265 நாள் தான் அங்க ரீச் ஆயிடும். 260 இது வந்து 1 வருஷம் ஆயிடும் நேபாள் ஆகும். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிரும் நினைக்கிறேன். ஏன்னா நான் நினைச்சது விட நல்ல ரோடு கிடைச்சதுன்னா கொஞ்சம் ஈஸியா போகலாம். அங்க கொஞ்சம் டஃப்பா இருக்கும்னு ஒருத்தர் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல் தடவை கண்டிப்பா 100க்கு மேலே ஆயிருக்கும். இல்லைன்னா 100 அவ்வளோ ஆயிருக்கும். இங்க வந்து 27 ரூபா தான் ஆச்சு 4 இட்லி நான் சாப்பிட்டதுக்காக. நானும் நினைக்கிறேன் இவ்வளோ கம்மியா. அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஏன் இவ்வளோ கம்மியா வாங்குறீங்க? அப்ப சொன்ன நான் எல்லாருமே அப்படிதான் வாங்குது. தமிழ்நாட்டுடைய தேசிய பலகார இட்லி. அந்த மாதிரி என்னன்னா நம்ம ஊர்ல நீங்க சாப்பாடு வாங்குறேன்னா உங்களுக்கு வந்து குழம்பு எக்ஸ்ட்ரா வாங்கணும். காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்து வாங்கணும். இங்க அப்படி தேவையில்லை. இங்க வந்து சட்னி, சட்னியும் சாம்பாரும் சாம்பார், நிறைய கிடைக்குது. கட்டி சட்னி, அதனால வந்து எனக்கு தக்காளி எப்படி சட்னி. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் காசு செலவாகுது. இங்க மட்டும் தமிழ்நாட்டுல முன்னாடி எல்லாம் நிறைய ஆயிருக்கு. மதிய சாப்பாடு 100 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்ச். அது அவ்வளவு கூட ஆகாது. ஏன்னா நான் வந்து பொங்கல் தான் சாப்பிடுவேன். 50 ரூபா 40 ரூபா தான் ஆயிடும். ஆமா இல்ல கேரளாவில் சாப்பிடும்போது கேரளாவுல சோறு தான் தினம் சாப்பிடுவாங்க. இங்க எல்லாமே சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. கேரளாவிலயும் சாப்பாடு செம்மையா இருக்கும். ஆனா எனக்கு வந்து கேரளாவிலேயே பிடிச்சது நம்ம ஊர் சாப்பாடும் அங்க கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கு. அந்த ஊர் சாப்பாடு தான் பிடிக்கும். கூட பிறந்த எத்தனை பேரு? அப்பா அம்மா எனக்கு என்ன வந்து பண்றாங்க? 3 அண்ணங்க இருக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சிக்கு ஒரு பையன் இருக்கா. அப்பா அம்மா. அப்பா அம்மா என்ன ஒர்க் பண்றாங்க? அப்பா பெயிண்டர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி கல்ஃப்ல இருந்தது, நிப்பாட்டு வந்துட்டோம். அண்ணா வந்து ஆர்எக்ஸோட செகண்ட் ஹேண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்காங்க. மற்ற ஒரு அண்ணா வெளிநாட்டில் இருக்க ஒருத்தர் வந்து என்ன மாதிரியே இப்போ ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க பெங்களூர்ல. அப்போ டிவிஎஸோட ஃபேக்டரி ஸ்டென்ட் அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டோடதும் ஸ்டென்ட். லடாக்கு நான் போனதுலேயே எனக்கு எவ்வளோ ரொம்ப பிடிச்ச இடம். மைக் எடுத்து பேட்டி எடுக்கிறோம். செம்மையா இருக்கும். அப்படி இருந்து சனீத் ப்ரோ, உங்களோட இந்த பயணத்தின் மூலியமா இந்த மக்களுக்கு, உலகத்துக்கு உங்களோட மோட்டிவ் என்ன? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? போதை மருந்துகளுக்கு எதிராக உள்ள ஒரு பயணம் தான் இது. யாராவது நினைச்சிருப்பாங்க எனக்கு அதுல இருந்துதான் இது கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சது செஞ்சாலே சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன். இது வந்து உங்களுக்கு இதை வந்து நீங்க வந்து ஒரு ஆம்பிஷனா எடுத்து பண்றதுனால. ஆமா, இது வந்து என்னோட பேஷனும் தான் ப்ரொஃபஷனும் தான். ஆனா நான் படிச்சது வேற, செய்யறது அதனால. ஆனா இந்த வேலை பிடிச்சிருக்கு. சரி, அதனால வந்து நீங்க ஊக்க மருந்துகள் பயன்படுத்தினாதான் அது வந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது கிடையாது. ஸோ வந்து அண்ணன் மாதிரி பிடிச்சது செஞ்சாலே நீங்க ஓன் டைம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கும். அது பீப்பிள் நீங்க அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. பெடலோட சவுண்ட் வருது. பாய் பாய். என்ன போடுவாங்க? வேர்ல்ட் ரெக்கார்டு கேரளா டு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் வித்தவுட் ஃப்ரண்ட் டயர். சனீத் பேர். இதானே வரலாறு. கடை ധനുഷ്കോടി അങ്ങോട്ടാ ഇല്ല ഇങ്ങോട്ടാ? നേരെ
அந்த கடைசி பார்க்க ஸ்கூட்டி எல்லாமே நேரம் தான். பின்னாடி வண்டி வருது படாம. பாலம் மட்டும் பாருங்க. ஃபோன் பிடிக்கிறதா பயமா இருக்கு. அன்னைக்கு வந்து எடுத்துருவோம் பயப்படாதீங்க. மக்களே, நான் நிறைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை விட இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால பார்க்குறீங்க அப்படின்னா ரீபோஸ்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டேட்ல இருந்து இன்னும் இனிஷியேட் பண்ணி இவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ரீச் கொண்டு போகலாம். ஏன்னா கூகுள்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அண்ணனே சொன்னாப்புல இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்கார்ட்ல இருக்குது கூகுளில். பட் இதை வந்து வெளியில கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் சேர்ந்த மீடியா தான் வந்து வெளியே கொண்டு போகும். ஸோ வெரி வெரி ஒரு இது பாசிபிளான்னு கேட்டால் அவரால் பாசிபிள், நம்மளால பாசிபிளாங்கிறதுக்கு பயிற்சிகள் தேவை. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி அவர் வந்து நிறைய பயிற்சி பண்ணி இதை வந்து இதை வந்து பைக்லேயுமே வந்து ஸ்டண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பைக்கில் வந்து நிறைய பேர் பண்ண ட்ரை பண்ணலாம். சைக்கிளில் வந்து அதை வந்து யோசிக்க கூட முடியாது. பட் வந்து அந்த விஷயத்த வந்து சாத்தியமாக வந்து இப்போ நம்ம வந்து ஏன் வந்து இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஐகானிக் பிளேஸ், இது வேர்ல்டுலேயே வந்து ஒரு ஐகானிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது பாம்பன் பிரிட்ஜ் சொல்லும் போது ஒரு வெள்ளைக்காரனை கூப்பிட்டா கூட வந்து அதை வந்து பாம்பன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி அவனால அடையாளப்படுத்த முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து இவரை வந்து நீங்கள் அடையாளப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி ரீபோஸ்ட், ஷேர் அண்டு முழுமையாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.